ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசின் பரிசு 50% ஓய்வூதியம் அளிக்க முன்மொழிவு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி கிடைக்க உள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசாங்கம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என ஊழியர்கள் சார்பில் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது. இது சாத்தியமல்ல என அரசாங்கம் தெரிவித்துவிட்டாலும் இதில் ஊழியர்களுக்கு சாதகமான ஒரு அப்டேட்டும் உள்ளது. ஓய்வூதிய விவகாரம் குறித்து ஆய்வு செய்து ஆலோசனைகள் வழங்குமாறு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி செயலர் டிவி சோமநாதன் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தார். இந்த குழு என்பிஎஸ்ஸின் கீழ் ஓய்வூதிய உத்தரவாதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிதி தாக்கங்களை மதிப்பிட்டு வருகிறது. சர்வதேச ஓய்வூதிய முறைகள் மற்றும் ஆந்திர பிரதேச அரசின் ஓய்வூதிய கொள்கையையும் இந்த குழு ஆய்வு செய்துள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆந்திர பிரதேச உத்தரவாத ஓய்வூதிய அமைப்பு சட்டம் 2023 கீழ் வருடாந்திர தொகை குறைவாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் ஒரு டாப்அப் மூலம் கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை ஊதியத்தில் 50% மாதாந்திர ஓய்வூதியமாக பெறுவது உறுதி செய்யப்படுகின்றது. மேலும் ஊழியர் இருந்தால் அவரது வாழ்க்கை துணைக்கு உத்தரவாத தொகையில் 60% மாதாந்திர ஓய்வூதியம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. தேசிய ஓய்வூதிய அமைப்பு என்பிஎஸ் பங்களிப்பு அடிப்படையிலான திட்டமாக இருப்பதால் இதில் ஓய்வூதியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். 25 முதல் 30 ஆண்டுகள் சேவையில் உள்ள ஊழியர்கள் என்பிஎஸ்ஸின் கீழ் நல்ல வருமானம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டிருந்தாலும் குறைவான சேவை காலம் கொண்ட ஊழியர்களுக்கு நிலைமை மாறுபடலாம். நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக ஒரு பிரத்யேக நிதியை உருவாக்கும் திட்டத்தையும் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இது கார்ப்பரேட் ஓய்வூதிய பலன்களைப் போலவே இருக்கும். ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு மற்றும் நிதி பொறுப்பு ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையை வழங்குவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.